ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். என்னடா அது வாழைப்பழத்த காமிச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணுதுங்களா? அத பத்தி தான் இன்னைக்கு வித்தியாசமா நம்ம பார்க்க போறோம். ரொம்ப பசிச்சது. சரி ஒரு வாழைப்பழம் எடுத்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு உரிச்சு, இப்ப தான் ஒரு வாழைப்பழத்த சாப்பிட்டேன். சாப்பிடும்போது வாயில வந்துட்டு ஏதோ ஒண்ணு கட கடன்னு கடிப்பட்ட மாரி இருந்தது. என்னடா தெரியாம கல்லு கில்லு ஏதாவது பட்டுடுச்சோன்னு நெனச்சுட்டு நானும் வந்து மெதுவா ஒண்ணு ஒண்ணா எடுத்து பார்த்தேன். பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கருப்பு கருப்பா கொஞ்சம் பெருசா இருக்கு பார்த்தீங்களா? நம்ம வாழைப்பழத்தில வந்து குட்டி குட்டியா அந்த கருப்பு கருப்பா சின்ன சின்னதா சீட் பார்த்துருப்போம். அது சாப்பிடக்கூடியதா தான் இருக்கும். பட் இது பாருங்களேன் எவ்வளோ பெரிய சீடா இருக்குன்னு சொல்லிட்டு, ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஒண்ணு மட்டும் தான் வாய்க்கு கடிபட்டுச்சு. சரி என்னமோன்னு சொல்லிட்டு அத தனியா எடுத்து போட்டுட்டேன். அடுத்து சாப்பிட சாப்பிட பார்த்தீங்கன்னா, லைனா அந்த மாதிரி கொட்டைகள் வந்துட்டே இருக்குது. நானும் என்னடா இதுன்னு சொல்லிட்டு தண்ணீல போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்களேன். ஆச்சரியமா இருக்குங்க. இதான் முதல் முறை. இது என்னமோ வித்தியாசமா இருக்கு. என்னடா இதுன்னு வாழைப்பழத்துக்குள்ள இப்படியெல்லாமும் இருக்குமா? நானும் நல்லா வாஷ் பண்ணி அத பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெளிவா காமிக்கிறதுக்காக, இந்த மாதிரி வாஷ் பண்ணி நான் கிளியரா இது மேல வச்சுட்டுருக்கேன் ஒண்ணொண்ணா. இல்ல ஒரு வேளை வாழைப்பழத்தோட சீடு தான் இந்த அளவுக்கு பெருசா வளர்ந்துருக்கோ அப்படின்னு நானு நெனச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இத பத்தி ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காம சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.